இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பிஐடி அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு யூட்ரஸ் இல்லை ஓவரிஸ் இல்லை அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அதோட சேர்த்து இருக்கிற இன்ஃபெக்ஷனை தான் நம்ம பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு எல்லா இன்ஃபெக்ஷனும், அதாவது வெஜைனல் இன்ஃபெக்ஷன் எப்படி நம்மளுக்கு வெள்ளப்படுதோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் கிடையாது. இது நம்ம வயிறு பகுதியில் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸோட இன்ஃபெக்ஷனை தான் நம்ம இந்த பிஐடி அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ எல்லா இன்ஃபெக்ஷனுக்குமே வந்து ஐயோ எனக்கு பிஐடியா அப்படிங்கிறது பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுங்கிறது எதனால வருது அப்படின்னா, காமனாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தான். இல்லை சம்டைம்ஸ் ஒரு ரொம்ப சிவியரான செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு சர்விக்ஸ்லேருந்தோ வெஜைனாலேருந்தோ நம்மளுக்கு மேலே வந்து அசெண்ட் ஆகி நம்மளுக்கு யூட்ரஸ் எல்லாம் பாதிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. ஒரு ப்ரொசீஜர் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, அபார்ஷன் ஆகும்பொழுது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிருக்கு, அந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸுங்கிறது வரலாம். டியூபர்குலோசிஸ், நம்மளுக்கு டிபி கிருமி கூட நம்மளுக்கு இந்த பிஐடியா நம்மளுக்கு காஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்கு. ஸோ இந்த பிஐடியோட சிம்டம்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சிவியர் அப்டாமினல் பெயின், அடிப்பகுதியில் வந்து ரொம்ப ஒரு சிவியரான ஒரு பெயின் இருந்து ஒரு ஃபீவரோட சேர்ந்து வர பெயின் தான். ஏன்னா இது ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுனால ஃபீவரும் கூடுதலாகவே இருக்கும். ஃபவுல் ஸ்மெல்லிங்கான ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜோட இருக்கிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கு. இல்லை யூரின் போகும்பொழுது இருக்கிற எரிச்சல், வலி, பேக் ஏக் மாதிரி இருக்கிறதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸும் நிறையவே இருக்கு. இது ஒரு லாங் டர்மா இந்த பிஐடி அப்படிங்கிறது என்ன கொடுக்கும்னா, நம்மளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால நம்மளோட யூட்ரஸோட சேர்ந்து நம்மளோட டியூப் எல்லாமே சேர்ந்து ஒட்டிக்கிறதுக்கு, ஒன்னோட ஒன்று அதெஷன்ஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்து ஒட்டிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கிறதுனால நம்மளுக்கு குழந்தையின்மைக்கான சான்ஸுமே இந்த பிஐடினால வரதுக்கானது இருக்கு. ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னோம்னா இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ரொம்ப அதிகமாக இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுத்தோம்னாலே இந்த பிஐடியை நம்மளால சீக்கிரமாவே நம்மளால ஒரு ட்ரீட் பண்ணிட முடியும். இது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத தாண்டி இதை நம்ம எப்படி பிரிவென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். பிரிவென்ஷன் மெயினா ஒரு ஹைஜீனுங்கிறது ரொம்ப முக்கியம். இல்ல நம்ம ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார்மசிலலாம் வாங்கி மருந்தெல்லாம் சாப்பிடாம கரெக்டா நம்ம ஒரு டாக்டர் போய் பார்த்து அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை கரெக்டா பண்றது ரொம்பவே முக்கியமா இருக்கும். அண்ட் பர்சனல் ஹைஜீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இல்லாமல் அந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதும் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பிஐடிங்கிறது ரொம்ப ஒரு பயப்படுறதுக்கு கூட ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ரொம்ப சிவியராக நம்மளுக்கு அந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக நம்ம நேரத்தில் போய் டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாகவே 100% க்யூர் பண்ணிட முடியும்.